ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம். இந்த பதிவுல மகாபிரியவாளோட வாழ்க்கை வரலாறு, அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் செய்த எண்ணிலடங்காத சாதனைகள், கர்மயோகியா ஓய்வே இல்லாம லோக சேமத்துக்காக அவர் நடத்திய எளிமையான யாத்திரைகள், இதையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு மகாபிரியவாளோட கருணையால உங்களுக்கு சொல்றேன். மகாபிரியவாளோட பரிபூர்ண ஆசியும், காமாட்சி அம்பாளோட அருளும், கடைக்கண் பார்வையும் என் கூடவே இருந்து எனக்கு அனுகிரகம் செய்யட்டும். 1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது மகாபிரியவாவின் அருளுரை. 1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. விடுதலை கிடைச்ச அன்னைக்கு பெரியவா நாட்டுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நம்ம தேசிய கொடியில தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது அசோக சக்கரவர்த்திய மட்டும் குறிக்கல. பகவத்கீதையில ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அது என்னன்னா, நம்ம தர்மத்துல சக்கரம்ங்கிறது மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. இந்த சுதந்திரம் நமக்கு பல போராட்டங்கள், தியாகங்களால கிடைச்சது. இந்த நேரத்துல நம்ம எதிர்காலம் நல்ல விதமா அமைய அமைதியும் வளமும் பெருக பிரார்த்திப்போம். ஜனங்க எப்பவும் உண்மைக்காகவே நிக்கணும். சமுதாய முன்னேற்றத்துக்காக, மற்றவாளோட நலனுக்காக யோசனை செய்யணும். நாம எல்லாரும் தேச முன்னேற்றம்ங்கிற உயர்ந்த நோக்கத்தோட செயல்படுவோம். உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஆன்மீக விடுதலை தான் சொன்னார். 1948 வருஷம் ஜனவரி மாதம் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்படும் போது பெரியவா, இது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. காந்தியடிகளோட ராமாயணம், வர்ண தர்மம், உணவு பழக்க வழக்கம், ஆன்மீக விருப்பம், இது எல்லாமே ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரொம்ப முக்கியமானது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். மகாத்மா காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2 கோவில், மசூதி, சர்ச்சுகள்ல பிரார்த்தனைக்கான நாளா அறிவிக்கணும்னு சொன்னார். மகாபிரியவா சனாதன தர்மத்தை வளர்க்க என்ன செய்தார்? மகாபிரியவாளுக்கு தமிழ் மொழியில உள்ள பக்தி இலக்கியங்கள் மேல அதீத ஆர்வம் உண்டு. இந்த பக்தி இலக்கியங்களை பாராயணம் செஞ்சு இறைவனை பிரார்த்திக்கணும்னு எப்பவும் சொல்லுவார். தாய்லாந்து நாட்டுல ட்ரிபாவ், ட்ரியம்பாவ் அப்படின்னு பண்டிகைகள் கொண்டாடும் வழக்கம் பெரியவாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அது நம்ம தமிழ் மொழியோட பக்தி இலக்கியங்களான திருப்பாவை, திருவம்பாவை தான். திருக்கோவில்கள்ல இத பாடி இறைவனை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவார். திருவள்ளுவர் திருக்குறள்ல உள்ள இந்து மத குறியீடுகளை விளக்கமா எடுத்து சொல்வார். சனாதன தர்மத்தோட கோட்பாடுகளான தர்ம, அர்த்த, காம, மோட்சம்ங்கிற விஷயங்களை தமிழ் மொழியில அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்றாங்க. அதாவது அற வழியில வாழ்ந்து நேர்மையான வழியில பொருளை சம்பாதிச்சு அந்த பொருளால வரும் இன்பத்தை அனுபவிச்சு ஒரு கட்டத்துல இந்த உலக வஸ்துக்களால மன அமைதி கிடைக்காதுன்னு உணர்ந்து இறைவனை அடைஞ்சு வீடு பெற்ற அடையணும்னு எப்பவும் சொல்லுவார். மகா பெரியவா புகழ்பெற்ற தமிழ் பண்டிதர் திரு டி.பி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை ஜாவா, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி தென்கிழக்கு நாடுகளுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் உண்டான தொடர்பை ஆராய்ச்சி செய்ய சொன்னார். இது மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரத்தோட பழங்கால எச்சங்கள் உலகத்துல எங்கெல்லாம் உண்டுன்னு தெரிஞ்சுக்க பலவிதமான முயற்சிகளை எடுத்தார். இந்திய அரசியல் அமைப்புக்கு ஒரு வடிவம் உருவாகிட்டு இருக்கும் போது இந்த அற்புதங்களை நிகழ்த்தும் சந்நியாசி இந்தியால இருக்கிற எல்லா மடங்களையும் ஒருங்கிணைச்சு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்தினார்.
அந்த மாநாட்டோட நோக்கம் மதம்ங்கிற ஒரு தத்துவம் எல்லாருடைய அடிப்படை உரிமைங்கிற செய்திய உறக்க சொல்லும் விதமா அமைஞ்சது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் மகா பெரியவாவோட இந்த முயற்சிய வெகுவா பாராட்டினாங்க. அவர் சொன்ன ஆலோசனைகளை கவனமா கேட்டாங்க. ஆர்டிகிள் 26ங்கிற சட்ட வரைவு ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைஞ்சது. அதே நேரத்துல மதம் சம்பந்தமான உரிமைகள் மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. மகா பெரியவா ஸ்ரீ மடத்தின் 69வது மடாதிபதியை எப்படி நியமித்தார்? 1954 வருஷம் மகா பெரியவா மடத்தோட அடுத்த மடாதிபதியை அறிவிச்சார். காஞ்சி மடத்திலேயே பயிற்சி பெற்ற 19 வயது சுப்பிரமணியன்கிற இளம் துறவிய அவரோட எளிமை, அடக்கம், குணாதிசயம், அறிவு கூர்மை எல்லாத்தையும் அங்கீகரிக்கும் விதமா அவருக்கு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ங்கிற பட்டத்தோட காஞ்சி மடத்தோட 69வது மடாதிபதியா நியமிச்சார் மகா பெரியவா. அந்த இளம் துறவிக்கு பரமாச்சாரியார் தானே எல்லா விதமான பயிற்சிகள், பூஜை முறை, மடத்தோட வழக்கம், பாரம்பரியம் எல்லாம் கத்துக் கொடுத்தார். மகா பெரியவா மடாதிபதியாகி 50 வருடங்களை நிறைவு செய்தார். மகா பெரியவாளை ஆச்சாரியா வினோபா பாவே சந்திக்கிறப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த விதமான சேவையானாலும் அது ஆத்மாவை சுத்தம் செய்யற விதமான சேவையா இருந்தா அது வணங்கத்தக்க சேவைதான்னு சொன்னார். 1957 வருஷம் மகா பெரியவா காஞ்சி மடத்தோட மடாதிபதியாகி 50 வருஷம் ஆகியிருந்தது. அத கொண்டாடுற விதமா அந்த வருஷம் கோல்டன் ஜூப்ளி சிறப்பா கொண்டாடினாங்க. சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் பெரியவாளோட வாழ்க்கை வரலாற புத்தகமா எழுதி வெளியிட்டார். கிரீஸ் நாட்டின் அரச குடும்பத்தை சேர்ந்த ராணி ஃபெடரி ஈரின் மகா பெரியவாவை பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. அப்போ ப்ரொஃபசர் TMP மகாதேவன் உடன் இருந்தார். சமஸ்கிருதம் அமைப்புக்கு மகா பெரியவா ஒரு கட்டளை கொடுத்தார். அதன்படி எல்லா ஆசிரியர்கள், IAS, IPS, சிவில் சர்வீஸ் இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சமஸ்கிருதத்தை பத்தின அடிப்படை அறிவு கத்துக் கொடுக்கணும். இது தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும்னு சொன்னார். மகா பெரியவா பல கோவில்களை புனரமைக்க, புதுப்பிக்க கட்டளைகளை இட்டார். அவர் தானே முன் நின்று திருவானைக்காவல்ல உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சார். திருவானைக்காவல்ல உள்ள பழமையான பெரிய மடத்தை புதுப்பிக்க உத்தரவு கொடுத்தார். அங்க ஒரு வேத பாடசாலை உருவாக்கினார். அங்க அவர் ஜனங்க முன்னாடி பிரவச்சனம் செய்யறச்சே திருவானைக்காவல்ல உள்ள ராஜராஜேஸ்வரம் கோவில்ல 5 முகங்களை கொண்ட பஞ்சமுகலிங்கம் உண்டு. நேபாளத்துல காட்மந்துலையும் இதே மாதிரியான பஞ்சமுகலிங்கம் உண்டு. நேபாளத்துல உள்ள பசுபதிநாத கோவில்ல பூஜை செய்யற அர்ச்சகர் கர்நாடக வம்சாவளியை சேர்ந்தவர். ராமேஸ்வரத்துல பூஜை செய்யற பாண்டா உத்தரப்பிரதேச வம்சாவளியை சேர்ந்தவர். பத்ரிநாத்ல பூஜை செய்யற அர்ச்சகர் குடும்பம் பூர்வீகமா கேரளாவை சேர்ந்தவா. இப்படி நம்ம பாரத தேசத்துல பல காலமா ஒற்றுமையா இருந்திருக்கோம்னு சொன்னார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் விமானத்தை தங்கத்தால பொறுத்த ஏற்பாடு செஞ்சார். 1960 ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்த சேர்மன் சர் CP ராமசாமி ஐயர் மகா பெரியவாளை சந்திச்சு அவரோட ஆலோசனைகளை வாங்கினார். 1962 வருஷம் இளையாத்தங்குடி தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியில மகா சுவாமிகள் தலைமையில வியாச பாரத ஆகம ஷில்ப வித்வக் சதஸ்ங்கிற பெயர்ல ஒரு தனித்துவமான வரலாறு, கலாச்சாரம், கல்வியாளர்கள், பல்கலை நிபுணர்கள் இப்படிப்பட்ட பலவிதமான திறமை வாய்ந்தவங்களை
இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து ஒன்று திரட்டி பெரிய அளவுல கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அதுல கோவில் ஆகமங்கள், வழிபாட்டு முறை, இந்து மதத்தோட சான்றுகள், உலகம் முழுமைக்கும் உள்ள இந்து மத ஆதிக்கம் பத்தி விவாதம் நடந்தது. அங்க இருந்த பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில பெரியவா பேசியதன் சுருக்கம் என்னன்னா, நம்ம பழமையான வேத பாரம்பரியம் மேற்கு பக்கம் எஜிப்ட்ல இருந்து கிழக்கு பக்கம் ஜாவா வரைக்கும் பரவி இருந்தது. புத்த மதம் வேத சடங்குகளை ஏத்துக்கல. ஆனாலும் சத்தியம், அஹிம்சை இந்த இரண்டையும் ஏத்துண்டது. புத்த மதம் வேத பாரம்பரியத்தோட உபனிஷதத்தை உள்வாங்கின்றது. நாம நம்ம கலாச்சாரத்தோட முடிச்சுகளை மீண்டும் ஆழமா ஆராய்ச்சி செய்ய பிரயத்தனப்படணும். நம்ம பக்கத்துல உள்ள மேற்காசிய நாடுகளுக்கும் நம்ம தர்மத்துக்கும் இருந்த ருணானுபந்தத்தை தீவிரமா ஆராயணும். நம்மள பிளவுபடுத்த நினைக்கிற ஆரிய திராவிட வகுப்புவாதத்தை, பேதத்தை நிறுத்தணும். இந்த பேதத்தை அனுமதிக்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட கிடையாது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா, விழிப்புணர்வோட ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னார். மகா சுவாமிகளோட பேச்சுகள் எப்பவுமே புராதனமான ஞானத்தை பொழியிற மழையா இருக்கும். அவரோட கலாச்சாரத்தை பத்தின, தர்மத்தை பத்தின ஆழமான ஆராய்ச்சி அலசல்கள் சுவாரஸ்யமானதா இருக்கும். அவருக்கு மற்ற மதங்கள் எல்லாமே இந்து மதத்தோட பல முகங்களாதான் தெரிஞ்சது. அவர் சொல்றச்சே எல்லா மதங்களும் இறைவனை அடைய சிறந்த வழிகளை காட்டுகிறது, ஆனா ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்துவம் உண்டுன்னு சொல்வார். ஆச்சாரியாளோட வாழ்க்கை முழுமைக்கும் அவர் வலியுறுத்தினது வேத ரட்சணம் மட்டும்தான். வேத ரட்சணம் தான் ஒட்டுமொத்த மானிட சமூகத்துக்கே நன்மை செய்யும்னு சொன்னார். தாய்லாந்தை சேர்ந்த பாரம்பரிய நடனமான தாய் நடனத்துக்கும் நம்ம நடராஜரோட ஆனந்த தாண்டவத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை விளக்கமா சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான அறிவார்ந்த விவாதங்கள், மாநாடுகள் ஆச்சாரியார் எல்லா வருஷமும் ஏற்பாடு செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தார். பலவிதமான கலாச்சார, பண்பாடு, நாட்டுப்புற கலை இப்படியான அம்சங்களை இப்படியான மாநாடுகள்ல ஏற்பாடு செய்யறதால நம்ம தர்மத்தை அடி ஆழம் வரைக்கும் பரப்பலாம். அதனால ஜனங்க மத்தியில இந்த தர்மம் அவங்க மனசளவுல புத்துணர்ச்சி அடையும்னு சொன்னார்.